குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாரையும் கேட்டால் நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன ஆகணும் அப்படின்னு ரொம்ப பேரை கேட்டால் அதில் 90 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு பணக்காரனாக ஆகணும், ஒரு ரிச் மேன் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ரியாலிட்டி என்னென்னா, எல்லாருமே ரிச் பர்சன் ஆயிடுறாங்களா, பணக்காரங்க ஆயிடுறாங்களா அப்படின்னு கேட்டால் ஆகிறது இல்லை. ஏன் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்றைக்காவது யோசிச்சுருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அதுக்கான உண்மையான காரணத்தையும், நம்மளால் ஏன் அந்த மாதிரி மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர முடியல அப்படின்றதையும் பார்க்கலாம். அப்போ இந்த டாபிக் எதை பற்றினா, எல்லாரும் பணக்காரர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் ஏன் ஒரு சிலர் மட்டுமே அதை செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி டாபிக். ஒரு பணக்காரனை ஆகணும்னு நினைக்கிறது ரொம்ப ஈஸி. எல்லாருமே ஈஸியாக நினைக்கலாம், நான் ஒரு ரிச் மேன் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அதுக்கான கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப கஷ்டம். அது எல்லாராலையும் முடியாது, பல பேரால் முடியாது. சும்மா ஒரு உதாரணம், நம்ம எத்தனை பேர் ஜிம்மு ஜாயின் பண்ணுவோம்? அந்த குளிர் காலத்தில் நம்ம எல்லாருமே ஜிம்மை போய் ஜாயின் பண்ணுவோம். ஒரு 3 மாதம், அதிகபட்சமாக ஒரு 20 நாள் இல்லைனா 1 மாதம் தான் நம்ம அந்த ஜிம்முக்கே போவோம். சில பேர் 2 மாதம் 3 மாதம் தாக்கு பிடிச்சி போவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம போவோமான்னு கேட்டால் 90 பேர் போக மாட்டாங்க, 10% தான் போவாங்க. அதே மாதிரி தான் மணி கான்செப்டும். நம்ம ரிச் ஆகணும், அதுக்கான கடினமான வேலையை செய்யணும் அப்படின்னும் போது அந்த ஒரு நாள் மட்டும்தான் அதுக்கான வேலையை மும்மரமாக வேலை செய்வோம். 1 மாதம் பண்ணுவோம், 2 மாதம் பண்ணுவோம், அட்லீஸ்ட் 3 மாதமாவது பண்ணுவோம். அதுக்கப்புறம் பண்ணுவோமான்னு கேட்டால் பண்ண மாட்டோம். அதே பிரச்சனை தான், நம்ம ரிச் ஆக மாட்டோம், நம்மளால் ரிச் ஆகணும் அப்படின்ற நினப்பாகவே இருக்குது. செயல்முறைப்படுத்த முடியல, ஆக்ஷனில் பண்ண முடியல. அப்போ டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்குது? ஒரு ஆவரேஜ் பர்சன் அவனோட எண்ணம் கனவு நோக்கி மட்டுமே இருக்குது, ஒரு ட்ரீம் மட்டுமே தான் இருக்குது. ஆனால் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அதுக்காக டெய்லியும் உழைக்கிறான், அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறான், அதுக்கான ஆக்ஷன் பண்ணுறான், அதுக்கான நேரத்தை செலவு பண்ணுறான், அதில் ஸ்கில்லை வளர்த்துக்கிறான். இத்தனை இருக்குது. அப்போ நம்ம ட்ரீம் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பணக்காரனாக ஆக முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக முடியாது. கரெக்ட் தானே? அப்போது அடுத்தது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ட்ராப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது நடுத்தர மக்களையும் ஏழ்மை ஜனங்களையும் இந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்ற ஒன்று அவங்கள காலங்காலமாக இந்த ட்ராப்பில் அவங்க மாட்டிக்கிட்டே இருக்காங்க. அதாவது அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, நம்மளால் ரிச் ஆகிட முடியாது, நமக்கு கனவு மட்டும்தான் இருக்குது, ஆனால் அந்த கனவை மீறி நம்மளால் வெளியே வர முடியாது அப்படின்ற மாதிரி சில கம்ஃபர்ட் ஜோன் என்னென்னா, சேஃப் ஜாப் அப்படின்னு சொல்லக்கூடியது. கவர்மெண்ட் எம்ப்ளாயி, டீச்சர்ஸ், அந்த மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயி எல்லாருமே எடுத்துக்குமே ஒரு சேஃப் ஜாப்பை தான் நோக்கி எல்லாருமே பயணம் பண்ணுறாங்க. எனக்கு தேவை ஒரு நிரந்தரமான வேலை, நிரந்தரமான வேலையில் ஒரு ஃபிக்ஸடான சேல்ரி, எனக்கு ரிஸ்க் எடுக்கவே பயமாக இருக்குது, ரிஸ்க் எடுக்கவே நான் விரும்பலை, இப்படின்ற ஜனங்க தான் அதிகப்படியாக உலகத்தில் இருக்காங்க. அப்போது இவங்க எப்படி ரிச் மேன் ஆக முடியும் அப்படின்ற அந்த கொஸ்டின் நமக்கு இப்போ தானாக தோணுதா? அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே பழக்கம் பண்ணிக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு நம்ம பழகணும். ரிஸ்க் இல்லைன்னா க்ரோத் இல்லை அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்போ மார்க்கெட்டுக்குள்ளே இவ்வளோ பேர் ரீட்டைலர்ஸ் ஏன் வராங்க, ஏன் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க? ஏதாவது சாதிச்சிருவோமா, ஏதாவது நம்ம பெரிய லெவலில் நம்ம லைஃப் சர்க்கிள் மாறிடுமா அப்படின்ற மாதிரி பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஆனால் அதுக்கான எஃபெக்ட் ஆக்டிவிட்டீஸ் அவங்கக்கிட்ட இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏன் இல்லை? அவங்க அதுக்கான டைமிங்கை, அந்த இன்வால்மெண்ட்டை அந்த மார்க்கெட்டில் கற்றுக்கணும், இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்லேயே வர்றதில்லை. ஒரு கேண்டில் ஏறுது, ஒரு கேண்டில் இறங்குது, இதுதான் அவங்களோட கான்செப்டாக இருக்குது. ஏறும் போது வாங்கணும், இறங்கும் போது விற்கணும். ஏறும் போது வாங்குறவங்க எத்தனை பேர் ப்ராஃபிட் பண்ணுறீங்க, இல்லை இறங்கும் போது வாங்குறவங்க எத்தனை பேர் ப்ராஃபிட் பண்ணுறீங்க? ஒரு 20 நாள் ட்ரேட் நடக்குது, 20 நாள் ஏற போகிறதில்ல, 20 நாள் இறங்க போகிறதில்ல. என்றைக்கோ ஒரு நாள் ஏறப்போகுது, என்றைக்கோ ஒரு நாள் இறங்க போகுது. இதில் அன்றைக்கி ஒரு நாள் தான் நீங்கள் ஜெயிப்பீங்க. ஏன் மற்ற 19 நாள் ஜெயிக்க முடியல? ஏன்னா உங்களுக்கு தெரியல அதில் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி, என்ன மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கு என்ன ஆக்ஷன் பண்ணணும், டெய்லி என்ன மாதிரியான ஹோம் ஒர்க் பண்ணணும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனுக்கு என்னென்ன தேவையோ மார்க்கெட்டில் அதெல்லாம் நீங்கள் கற்றுக்காமையே இருக்கீங்க. அதனால தான் உங்களால் டெய்லியும் லாஸ் பண்ண முடியுது. எதுக்கெடுத்தாலும் ஒரு ஃபியர், எதுக்கெடுத்தாலும் ஒரு எமோஷன், எதுக்கெடுத்தாலும் ஒரு லாஸ் அது ஒரு ரிவெஞ்ச் ட்ரேடிங். இப்படி
மார்க்கெட்டுக்கு ஒத்து வராத காரியங்களே நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணுறதுனால தான் உங்களால் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியல. அப்போ ஒரு பெரிய ரிச் மேன் ஆகணும்னு நினைப்பு ட்ரீம் இருக்குது. அதே தான் மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையருக்கும் ஒரு ட்ரீம் இருக்குது. நான் பெரிய என்னுடைய லைஃப் சர்க்கிளை மாற்றணும்னு. அந்த ட்ரீமுக்கான ஒர்க்கு ஆக்டிவாக எஃபெக்டிவ்லி நீங்கள் பண்ணுறீங்களா? ரிச் மேன் ஆகிறதுக்கான அந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்களா? அங்கே இல்லை. அதே தான் மார்க்கெட்டில் நீங்கள் அதுக்கான ப்ரொக்ரெசிவ் கொடுக்கறதே கிடையாது. உங்களுக்கு தேவை என்னவா இருக்குது? அந்த ஒரு ட்ரீம் மாதிரி எனக்கு ஈஸியாக மணி வரணும். அதுக்கு நான் கால்ஸ் எங்கே வேணாலும் கால்ஸுக்கு நான் காசை கொடுத்து அவங்களோட அறிவை வாங்கணும். இப்படி தான் இருக்குதே கண்டி. அதை நான் கற்றுக்கணும். அதில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதில் நான் ஹோம் ஒர்க் பண்ணணும். அப்படின்ற மாதிரி எண்ணமே வர்றதில்லை. நான் ட்ரேடிங் மட்டும் இதில் ஆப்ஷன் ட்ரேடிங்கை மட்டும்தான் சொல்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நான் சொல்லவே இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் இதெல்லாம் வேணவே வேணாம். வாங்கி விட்டுட்டு அது பாட்டு கிடக்க போகுது. ஸோ அப்போ நம்ம ட்ரேடிங்கையும் இந்த ரிச் மேன் பீப்புளையும் தான் லிங்க் பண்ணி பேசுகிறேன். ஓகேங்களா? நமக்கு அந்த இடத்துல எப்படி ஒரு சேஃப் ஜாப் அப்படின்னு சொல்கிறாங்களோ, எப்படி ஒரு ஃபிக்ஸட் சேலரின்னு சொல்கிறாங்களோ, எப்படி அவங்களுக்கு ரிஸ்க் எடுக்க பயமாக இருக்கோ, இங்கே அப்படியே ஆப்ஷன் பையருக்கு ட்ரேடர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு சேஃபாக ஒரு மணி டெய்லியும் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த ஃபிக்ஸட் சேலரி மாதிரி இங்கே எனக்கு மந்த்லி ஒரு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அங்கே ரிஸ்க் எடுக்க பயப்படுறாங்க. ஆனால் இங்கே ரிஸ்க்கு அளவுக்கு மீறி எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு மீறி எடுக்கிற அந்த ரிஸ்க்கு தான் அவங்கள பெரிய லூசராக கொண்டு போய்கிட்டே இருக்குது. ஒரு ரிச் ஆகணும்னா நீங்கள் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஜோனு ஃபேஸ் பண்ணணும்னு அப்படின்னு நான் சொன்னேன். நான் இந்த இடத்துல ரிஸ்க்கு ரொம்ப எடுத்திங்கன்னா உங்களோட கம்ஃபர்டபுள் அன்கம்ஃபர்டபுள் ரெண்டும் போய் அடிமட்டத்துக்கு போயிடுங்க. ஓகேங்களா? அப்போது ரிச் இல்லைன்னா க்ரோத் இல்லை அப்படின்றது அந்த இடத்துல இருக்குது. இங்கே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா இங்கே உங்களுக்கு க்ரோத் இல்லை அப்படின்றது இங்கே இருக்குது. ஓகேங்களா? அப்போது மணி மைண்ட் செட்டு நம்ம ரெண்டு பேருக்குமே வேணும். பல பேருக்கு மணி அப்படின்னா அதை பற்றி மைண்ட் செட்டு டோட்டலாகவே ராங்காகவே தான் இருக்குது. சில காமன் தாட்ஸ் எப்படி இருக்குன்னா, மணி இஸ் இவைல், ரிச் பீப்புள் எல்லாம் பேடு, நமக்கு இது செட் ஆகாது. இந்த 3 கான்செப்ட் ரிச் மேனை பார்த்து நமக்கு வரக்கூடிய திங்கிங். இது மாதிரி மைண்ட் செட் இருந்தால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு காரியத்தை பண்ணவே முடியாது. நம்ம எல்லாருமே எத்தனை பேரை திட்டுறோம் ரிச் பீப்புளை பார்த்து, இவனுக்கு எதுக்கு இவ்வளோ ஆடம்பர செலவு, அது இது என்னான்ட்டு. அவன்கிட்ட இருக்க அவன் பண்ணுறான். அதோட உண்மையான அர்த்தம் அதுதானே. அப்போது நம்ம அந்த சக்ஸஸை நோக்கி போகணும்னா அதுக்குன்னு ஆடம்பர செலவுலாம் பண்ண வேணாம். நீ உன் வாழ்க்கையை ப்ரோக்ரஸ் பண்ணணும்னா அதுக்கான உழைப்பை நீ போடணும். அதுக்கான எஃபெக்ட் நீ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கான முயற்சி தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஜிம்முக்கு போகிற மாதிரி 1 மாதம் போயிட்டு 2 மாதம் போயிட்டு அதுக்கப்புறம் லீவு போட்டு கட்டின காசு அங்கே வேஸ்ட் ஆகிற மாதிரி இதில் இருந்தால் உங்களால் உங்களோட சக்ஸஸை நோக்கி ப்ரோக்ரெசிவ் பண்ணவே முடியாது. அதே மாதிரி தான் மார்க்கெட்லேயும் நீங்கள் ஒரு நாள் 10,000 20,000 1 லட்சம் கூட சம்பாதிக்கலாம். அதை சஸ்டெயின் பண்ண முடியுமான்னு கேட்டால் நாலேஜ் இல்லாமல் உங்களால் சத்தியமாக முடியாது. ஓகேங்களா? ஒரு ரிச் பீப்புள் எப்படி திங்க் பண்ணுவாங்க? அவங்களுக்கு எப்போயுமே மணி தான் ஆப்பர்ச்சுனிட்டி, மணி தான் ஃப்ரீடம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. அதே மாதிரி ட்ரேடர் நீங்கள் இருந்தால் மார்க்கெட்டிங்கில் இந்த 2 வகையான பிரச்சனையும் இருக்கும். லாஸும் இருக்கும், ப்ராஃபிட்டும் இருக்கும். அங்கே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருந்தால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க்கெட்டில் சர்வே பண்ணலாம். ஓகேவா? மோட்டிவேஷன் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம இப்படி ஆயிடணும், அப்படி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ட்ரீம்ஸ், மோட்டிவேஷன் எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த மோட்டிவேஷன் எவ்வளோ நாள் உங்கள்கிட்ட தங்கும்? மண்டே ஒரு நாள் ஓப்பன் ஆகும்போது ஃபுல் எனர்ஜியாக இருப்பாங்க. ஃப்ரைடே வரும்போது டோட்டலாக அந்த எனர்ஜி 0 ஆகிடும். அதே தான் மார்க்கெட்லேயும். மண்டே ஒரு நாள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அது இது என்னென்ன ரூல் இருக்கோ எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடேன்னு போகும்போது எல்லாம் மறந்துடுவாங்க, பழையபடி ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த ரிச் பீப்புள்ன்றவங்க இதை தான் கண்டினியூஸாக பண்ணுவாங்க. இதுவே நார்மல் மிடில் கிளாஸ் புவர் கிளாஸ் பீப்புளெலாம் இந்த ரிச் பீப்புள் மாதிரி திங்க் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு கம்ஃபர்ட் ஜோனு. அந்த சர்க்கிள்குள்ளேயே தான் வாழ்கிறாங்க. அப்போது இதையே ரொட்டீனாக ஃபாலோ பண்ணும்போது அந்த இடத்துல கன்சிஸ்டன்சின்றது ஒரு ரிச் பீப்புள் ரீச் பண்ணுற லெவலுக்கு ஒரு சாதாரண பீப்புள் போகிறதில்ல. 90% ஜனங்க போகிறதில்ல. அதே மாதிரி மார்க்கெட்டில் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் தெரியாமல், கன்சிஸ்டன்சி, ரிஸ்க் ரிவார்ட் மேனேஜ்மெண்ட் தெரியாமல் நம்ம ட்ரேடிங் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்மக்கிட்ட அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றது ஒன்று வரவே வராது.
டெய்லியும் சின்ன சின்ன ஸ்மால் ஆக்டிவிட்டி, ஸ்மால் ப்ரோக்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஒரு நாள் பெரிய லாங் டேர்மில் பிக் ரிசல்ட்டாக கொடுக்கும். அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு. நீ இன்றைக்கி ஆரம்பித்து விட்டுட்டு ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தனா நல்ல ஒரு ஸ்டாக்கு எப்படி இருந்தாலும் அது பெரிய லெவலில் உனக்கு ப்ராஃபிட் பண்ணி தான் கொடுத்துருக்கும். அதே மாதிரி தான் ஒரு ரிச் பீப்புள் ஆகணும்னா உன்னுடைய ஆக்டிவிட்டீஸை நீ தொடர்ச்சியாக உன் வாழ்நாள் முழுதும் பண்ணாதான் அந்த கோலை போய் ரீச் பண்ண முடியும். அதே தான் மார்க்கெட்லேயும் நீங்கள் ட்ரேடராக இருந்தால் கன்சிஸ்டன்ஸாக ப்ராஃபிட் வேணும்னா கண்டிப்பாக உங்களை நீங்களே டெய்லியும் ப்ரோக்ரஸ் பண்ணணும். அதுக்கான ஸ்கில்லை வளர்த்துக்கணும். புது புது ஸ்கில்ஸு மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஐடியா இருக்குது, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எங்கே வாங்கினா எங்கே கிடைக்கும், எங்கே லாபம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு இது தான் தெரியும், இதுக்கு மேலே நான் தெரிஞ்சுக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி தாட்ஸ் இருந்தால் உங்களால் பெரிய லெவலில் ப்ரோக்ரெசிவ் பண்ணவே முடியாது. மார்க்கெட்லேயும் சரி, அந்த ரிச் பீப்புள் மாதிரி உங்களால் வாழ்க்கையில் பெரிய லெவலில் வசதியாக வரவும் முடியாது. எனக்கு இது இவ்வளோ தாங்க நான் அப்படின்ற அந்த நினப்பு வரவே கூடாது. எனக்கு இவ்வளோ தான் தெரியும், இதுக்கு மேலே நான் கற்றுக்க விரும்பலை. இப்போ நம்ம எத்தனை பேர் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு டிகிரியை வாங்கிட்டு வீட்டில் இருப்போம். நம்ம அதுக்கப்புறம் யாராவது படிக்கிறோம் புக்குங்களை? படிக்கவே மாட்டோம். ஏன்னா நமக்கு என்ன அந்த கம்ஃபர்ட் ஜோனே வந்துச்சு. இது போதும், இது ஒரு ஜாப் இருக்குது, இதில் இவ்வளோ சம்பளம் வருது, இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைஃப்பை ஓட்டிக்க வேண்டியது தான் அப்படின்னு தான் தோணுதே கண்டி இதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வர்றதே இல்லை. இதுதான் ஒரு நார்மல் பீப்புளுக்கும் ஒரு ரிச் பீப்புளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ரிச் பீப்புள் ரெகுலராக அவங்களோட கண்டினியூஸ் ஆக்டிவிட்டி லேர்னிங்கை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. புது புது விதமான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. புது புது விதமான ஐடியாவை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எந்த இடம் அவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க. இது நம்ம பண்ணுறதில்ல. நம்ம மார்க்கெட்டில் இருக்க நம்மளும் அந்த மாதிரி எதையுமே ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. இன்றைக்கி லாஸ் ஆகிடுச்சு, நேற்று லாஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். 3 நாள் மைண்டு ஆப்செட், மைண்ட் ஃபுல்லாக ஆஃப் மைண்ட் ஆகிடும். மண்டே ஓப்பன் ஆகும்போது அதே மைண்ட் செட்லேயே போய் ட்ரேட் பண்ணுவோம். அப்போது அந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கும் போதே உங்களுக்கு ஃபியர் கூடவே வந்துடும். ஒரு சின்னதாக ஒரு ரெட் கலரை பார்த்தோன்னே குவிட் பண்ணுருவோம், இல்லைன்னா எக்ஸிட் பண்ணுருவோம். அதே மாதிரி ஒரு சின்னதாக பச்சை கலரில் ஒரு லாபத்தை பார்க்கும்போது உடனே எக்ஸிட் பண்ணுருவோம். ஏன்னா இருக்கிற இந்த லாபமும் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம். ஸோ இந்த மாதிரி உங்களை நீங்கள் டெவலப் பண்ணாத வரையும் சில விஷயத்தில் ஃபியர் இருக்கணும், உண்மைதான். ஆனால் எடுக்கும் போதே அது ஃபியராக இருந்தால் அது நல்லபடியாக க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ கன்க்ளூஷனை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? எல்லாரும் ரிச் பீப்புள் ஆக முடியாததுக்கு காரணம் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எல்லாராலையும் லாபம் பண்ண முடியாத காரணம் இருக்குது. என்னென்ன காரணம்னா, கரெக்டான ஆக்ஷன் இல்லை, நம்மக்கிட்ட ட்ரீம் மட்டும்தான் இருக்குது, நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறோம். நம்மளும் அதே மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நமக்கு இதுதான் இவ்வளோ தான், வெளியில் யாராவது கால்ஸ் கொடுத்தா இல்லை நம்மளை எங்கன்னா போய் ஜாயின் பண்ணி அதுலேருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறோம். நம்மளாக ஓனாக கற்றுக்கிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணுன்ற அந்த திங்கிங் வர்றதே இல்லை. எப்போவுமே மற்றவங்கள டிபெண்ட் பண்ணியே மார்க்கெட்டில் இருக்கும். அதே மாதிரி ரிச் மேன் பீப்புள், புவர் பீப்புள் ரிச் மேனாக ஆகணுன்றவங்க மைண்டு எப்போவுமே தப்பாகவே தான் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கன்சிஸ்டன்சி ஒன்று இல்லைன்னா ரிச் பீப்புளாகவும் ஆக முடியாது, மார்க்கெட்டில் பெரிய லெவல் சம்பாதிக்கவும் முடியாது. லேர்னிங்கை அதிகமாக வளர்த்துக்குங்க, தேவையில்லாததெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வளர்த்துக்குங்க. அதே மாதிரி இங்கே உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ரிச் மேன் ஆகணும்னு நினச்சா அதுக்கேற்ற ப்ரோக்ரெசிவ் பண்ணுங்கள். நல்ல நல்ல நியூஸை நல்லபடியாக நல்ல எண்ணத்தோடு தொடங்குங்க, வெற்றி பெறுங்க. அதே மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நல்ல நல்ல ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது, அதை கற்றுக்குங்க. அதுலேருந்து நீங்கள் அடிஷ்னலாக ஏதாவது அதில் ஏதாவது புதுசாக பண்ண முடியுமான்னு பாருங்கள். இப்படி நாளுக்கு நாள் உங்களை நீங்களே டெவலப் பண்ணால் சின்ன சின்ன ஸ்டெப்ஸு தாங்க ஒரு பல வருஷம் கழிச்சு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் லைஃப்பை கொண்டு வரும். எடுத்தவொன்னுமே பணக்காரன் ஆகிட முடியுமா? இன்றைக்கி தான் நான் பணக்காரன் ஆகணும்னு ஒரு ட்ரீம் வைக்கிறேன், நாளைக்கே ஆகிட முடியுமா? அதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும்? அதே தான் மார்க்கெட்லேயும் இன்றைக்கான ஸ்மால் ஸ்டெப்ஸை எடுத்து வைங்க. அது உங்களை கண்டிப்பாக 2-3 வருஷத்துக்குள்ளே ஒரு குட் ட்ரேடராக மாற்றும். மாறினவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, சாதித்தவங்களும் இருக்காங்க, புவர் மேனாக இருந்து ரிச் பீப்புளாக ஆனவங்களும் இருக்காங்க. நம்ம பல பேரை பார்த்துருப்போம்.
அவங்கெல்லாம் ஆகும்போது, அவங்கெல்லாம் டெய்லியும் ப்ராஃபிட் பண்ணும்போது ஏன் நம்மளால் முடியாதா அப்படின்ற அந்த எண்ணத்தை, இந்த மாதிரி எண்ணத்தை உங்கள் மனசில் விதைங்க. விதைச்சிங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக முன்னேற முடியும். அப்போ புரியுதுங்களா? ரிச் பீப்புள் ஒரு பணக்காரனாக ஆகிறது நினைக்கிறது ஈஸி. ஆனால் அதை டெய்லியும் ஃபாலோ பண்ணி கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே தான் மார்க்கெட்லேயும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தால் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தால் இந்த கமெண்டில் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.